நம்ம எதிர்கால தேவை அது. ஒரு கஷ்டம்னு வந்தால் நம்மளை 4 மனுஷன் காப்பாற்ற மாட்டான், நம்மகிட்ட இருக்க 4 கிராம் தங்கம் காப்பாற்றும். 4 பேர்கிட்ட போய் காசு கேட்டால் கௌரவ பிரச்சனை, நம்மகிட்ட இருக்க தங்கத்தை வெளியே தெரியாமல் அடமானம் வச்சுட்டு இருக்கிற பிரச்சனையை சமாளிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மகர ராசிகள். ஆசைப்பட்டு அடைகிறது இல்லை, தேவைக்காக அடைகிறார்கள். ஆசையை அடக்கி கொண்டு கூட தேவைக்காக சேர்ப்பவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். மகர ராசினியர்கள் இவங்க வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா இவர்களுக்கான உகந்த நாள் இது. ஞானிகள் சொன்ன அந்த நாளில் நீங்கள் போய் தங்கம் வாங்குவதற்கான முயற்சிகளை செய்ய, நிச்சயமா நல்ல நேரத்தில் உங்களுக்கு அது சேரும். இந்த ஊரினுடைய எல்லை தெய்வத்தை முதல்ல போய் வழிபாடு செய்யறது சனிக்கிழமைகள்ல. அப்புறம் மகர ராசி அந்த சனி பகவானுக்கே உரிய ஆதிக்க கிரகமான ஆஞ்சநேயரை இவர்கள் தொடர்ச்சியாக சனிக்கிழமை போய் வழிபாடு செய்து. மகர ராசினியர்கள் இவங்க வந்து இந்த அடகு வச்சிருக்கக்கூடிய தங்கம் சரி இதை மீட்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் அவர்களுடைய வீட்டு வாசல்ல தினசரி குறிப்பாக சனிக்கிழமையாவது. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மகர ராசினியர்கள் நிறைய தங்கம் சேரணும், அடகு வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை சீக்கிரமா மீட்கணும், அடுத்தடுத்து தங்கம் இவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறத தான் பேச போகிறோம். தங்கம் வாங்குறதுக்கும் சரி, அடகு வச்ச தங்கத்தை மீட்கிறதுக்கும் சரி உகந்த நாள் இருக்கு இல்லையா? அந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம வாங்கும் போதும் அடகு வச்ச தங்கத்தை மீட்கும் போதும் அதற்கான பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த தங்கத்தின் மேலே வைக்கக்கூடிய ஆசை இந்த மகர ராசினியர்களுக்கு எப்படியெல்லாம் வைக்கிறாங்க சார்? ஆசை அப்படின்னு சொல்லிட முடியாது. மகர ராசி வந்து எப்பயுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு எது ஒத்து வருமோ, நாளைக்கு ஃபியூச்சருக்கு நமக்கு எது தேவையோ, நிகழ்காலம் நம்மள்ட்ட என்ன கையில் இருக்குதோ, எதிர்காலத்தில் நம்மள்ட்ட என்ன இல்லாமல் போயிடுமோ, எதை நாம் சேகரிக்கணுமோ அப்படின்னு ஒரு நிதான போக்கோடு உழைக்கக்கூடிய ஒரு ராசி தான் மகர ராசிக்காரர்கள். சனி பகவானை அம்சமாக பெற்ற மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12 கூடிய விரையாதிபதியாகவும் 3 கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் வர்றார். இவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி ஒரு சீட்டை போட்டு, ஏன்னா புதனும் 9 கூடையவனாக பாக்யாதிபதியாக வர்றதுனால ஒரு சீட்டு பணம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வச்சு அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஏலச்சீட்டு நடத்தி இப்படி அந்த பணத்தை வந்து ரொம்ப சிக்கனமாக, ரொம்ப சாப்பிடாம, ரொம்ப கடுமையாக உழைத்து ஓவர் டியூட்டி பார்த்து, இந்த மாதிரி ஆண்களும் சரி, அதுவும் இந்த பெண்கள் எல்லாம் மகர ராசிக்கார பெண்கள் இந்த டெய்லரிங்கில் பண்ணுறவங்களாம் நான் பார்க்கும்போது அந்த தீபாவளி காலையிலனா விடிய உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லா பர்பஸும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வாங்கி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அடமானத்தில் இருக்கிற கோல்டை திருப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த நிர்பந்தத்தில் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு இருக்கிறதுனால உழைப்பு ஒன்றே குறிக்கோளாக இருப்பார். காரணம் ஏன்னா குருவை விரையாதிபதியாக வந்து இவர்களுடைய ராசியில் வந்து மகரத்தில் நீச்சம் வர்றதுனால அந்த தங்கம் வந்து இவர்களை ஒரு போராட்ட கழகமாகவே எப்போ பார்த்தாலும் வச்சுருக்கும். அதனாலே இவர்களுக்கு வந்து அந்த ஆசையே வந்து அறவே அத்து போயிடும். டிசைன் வந்து நீங்கள் மகர ராசிக்காரங்களை பாருங்கள், நிறைய அள்ளி போட்டுட்டு இருக்கணுங்கிறதுலாம் கிடையாது. ஒரு டிசைன் இருக்கா போதும்யா, நம்ம சபையில் மரியாதை இருந்தால் போதும். அது ஒரு சேஃப்டி பர்பஸ், நம்ம எதிர்கால தேவை அது. ஒரு கஷ்டம்னு வந்தால் நம்மளை 4 மனுஷன் காப்பாற்ற மாட்டான், நம்மகிட்ட இருக்க 4 கிராம் தங்கம் காப்பாற்றும். 4 பேர்கிட்ட போய் காசு கேட்டால் கௌரவ பிரச்சனை, நம்மகிட்ட இருக்க தங்கத்தை வெளியே தெரியாமல் அடமானம் வச்சுட்டு இருக்கிற பிரச்சனையை சமாளிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மகர ராசிக்காரர்கள். ஆனால் அந்த குரு அந்த முயற்சி பண்ண வச்சு ஒரு கட்டத்தில் வாங்கி ஃபெயிலியர் ஆகும்போது போடா என்னத்தை தங்கம் வாங்கினா அப்படின்ற ஒரு மனசு. இன்னொரு மனசு என்ன பண்ணணும்னா, வரவனுக்கு சும்மா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாத, பெத்த பிள்ளையை வந்து கட்டி கொடுக்கணும்னா தங்கம் வேணுமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, அந்த பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனசில் வந்து ஒரு ஏக்கம் இருக்குது. இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கவலை வந்து நிர்பந்தத்தின் பேரிலே மகர ராசிக்காரர்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள். ஆசைப்பட்டு அடைகிறது இல்லை, தேவைக்காக அடைகிறார்கள். ஆசையை அடக்கி கொண்டு கூட தேவைக்காக சேர்ப்பவர்கள் தான் மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசினியர்கள் வந்து தேவைக்காக தான் தங்கத்தை வந்து சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கக்கூடிய தங்கம் இவங்களை விட்டு ஏன் சார் போகுது? அந்த தேவைக்காகவே இவர்களை விட்டு போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய தேவைகள் இவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பணத்தேவை பிரச்சனை அவ்வளோ டிமாண்ட் ஆகிட்டே இருக்கும். என்ன காரணம்னா, தனாதிபதியாக சனி பகவான் வர்றார், அவரே ராசியாதிபதியாகவும் வர்றார். சனி பகவானை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னா ரொம்ப சோதிக்கிறது, ரொம்ப தடைப்படுத்துறது, ரொம்ப வந்து போட்டு அவர்களை கஷ்டப்படுத்துறது, அந்த வாய்ப்பு வரும்போது பக்கத்தில் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நிறுத்தி விட்டுறது, திரும்ப அந்த வாய்ப்புக்காக அந்த வாய்ப்பு எப்படா உருவாகும்னு ஏங்க வைக்கிறது, சொந்த ஊரை விட்டு இடமாற்றம் அடைய வைப்பது. ஏன்னா மகர ராசி வந்து சரராசிங்கிறனால ஒரு இடத்துல இருந்து சம்பாதிக்கிறது இவர்களால் முடியவே முடியாது. ஓடிக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை இவர்களுக்கு 2ஆம் அதிபதியாக சனி பகவானும் வருவதனால இவர்களுக்கு ஏற்படுத்துகிறார். மகர ராசியே சனி பகவானோட ஆதிக்கம் தானே, அவங்களையே இவர் வந்து சோதிக்கிறாரா? மகர ராசிக்காரர்களை சனி வந்து நேரடியாக சோதிச்சுட்டா அவங்க எவ்வளோ வேணாலும் அதை தாங்கிடுவாங்க. அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை சனி சோதித்து இவர்களை ரொம்ப சோதிக்கிறார். சொந்த ராசியாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய தன்மை என்ன, வீட்டில் திடீர்னு அம்மா நல்லா இருந்தாங்க சார், பாத்ரூம் போனாங்க, வலிக்கு விழுந்தாங்க, கையில் கட்டு,
ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போனோம், கடைசியில் எலும்பு ஃப்ராக்சர்னாங்க, நகையை அடமானம் வச்சு தாங்க சர்ஜரிக்கே பணம் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்த பையன் சார். நான் வந்து அவங்க அப்பா விட்டுட்டு போனதுக்கப்புறம் கூட ஒவ்வொரு நகையையும் விற்று வட்டி கட்டி ஒவ்வொன்றா காப்பாற்றி என் பிள்ளையை கொண்டுட்டு வந்தேன். சரி, உயர் படிப்பு படிக்கிறதுக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்த நகையும் கொண்டு போய் கட்டுனேன். படிக்க மாட்டேங்கிறா சார், ரொம்ப சோதிக்கிறா சார், எனக்கு நகை போனது கூட பிரச்சனை இல்லைங்க, என் பிள்ளை நல்லா படிச்சிருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளை உறவு. அதுக்கப்புறம் மகர ராசிக்கு 7க்கு அதிபதியான களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய வீட்டில் விரையாதிபதி போய் உச்சம் பெறார். கடகத்தில் விரையாதிபதி யாரு? குரு. 7ல் போய் உச்சம் பெறார். 12 கூடையவன் எப்பயுமே 6, 8, 12 மறைந்தால் விபரீத ராஜயோகம். ஆனால் காலச்சக்கரத்துக்கு 4ல் மகர ராசிக்கு 7ல் உச்சமாகிற குரு சுயஜாதகத்திலையும் விரையாதிபதியாக இருந்து உச்சமாகும் போது இவங்க திருமண வாழ்க்கைக்கே இந்த நகைனால தாங்க ஸ்டாப் ஆகும். மகர ராசிக்காரர்களுக்கு 10 பவுன் 20 பவுன் கேட்டு எத்தனையோ பெண் பிள்ளைகள் காட்சி பொருளாக வருவாங்க, பொண்ணு பார்க்க வருவாங்க, ஸ்வீட் பலகாரம்லாம் சாப்பிடுவாங்க, அதுக்கு ஒரு செலவு. அதையே நாங்கள் வந்து சார் பொண்ணு பார்க்குறதுக்கு மேட்ரிமோனியலுக்கே 1 கிராம் தங்கத்தை அடமானம் வச்சு தாங்க கட்டியிருக்கிறோம், இதுக்கு மேலே சேர்த்து வச்சுற நகை 10 பவுன் 20 பவுன் தான் இருக்குது, கல்யாண செலவு இருக்குது, ஆனால் அந்த காரணம் காமிட்டு வர்றவங்க இன்னும் 10 பவுன் போடுங்க 20 பவுன் போடுங்கன்னு ப்ரெஷர் கொடுத்து அதனால என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் 29 கடந்து 31 நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளால் மகர ராசிக்காரர்களுக்கு அந்த குரு உருவாக்குறார். ஆண் பிள்ளைகளுக்கும் கூட சார் பையனை படிக்க வச்சேன் சார், நல்லா படித்து ஆளாவான்னு நினச்சான், கடைசி நேரத்தில் அவனுக்கு படிப்பு வரல, என்னடா செய்கிறேன்னு கேட்டான். தொழில் பண்ணுறோம்னா, சரி தொழில் பண்ணுறதுக்கு முதலீடு வேணுமேனு கேட்டான். நீங்கள் தான் எங்களுக்கு செய்யணும், பெத்த கடமைக்கு செய்யுங்கன்னா, சரி பிள்ளை கெட்டு போயிருமே, வீட்டிலேயே படுத்து கிடக்கிறானே, தூங்கிக்கிட்டு இருக்கிறான்னு நினச்சி அவங்க அப்பா ப்ரெஷர் பண்ணி பிள்ளை கல்யாணத்தை, அவனுக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்குது சார், அதுக்கு சேர்த்து வச்சுருந்த நகையை நான் திருப்பி கொடுத்துருவேன்னு தன்னம்பிக்கையாக சொன்னான். கொடுத்து ஒரு தொழில் வச்சு கொடுத்தோம், தொழிலையும் மூடிட்டான், ஆளும் இல்லை, படிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தத்தை குரு பகவான் இவர்களுக்கு ஏற்படுத்துகிறார் விரையாதிபதியாக வரும்போது. அடுத்து குருவினுடைய நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய சோதனைகள் இவர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல புரட்டாதி நட்சத்திரம் இருப்பதனால அந்த தங்கத்துக்கு வட்டி கட்டுறதுனாலேயே பாதி வாழ்க்கையில் வந்து இவர்கள் வந்து தங்கத்தை காப்பாற்றி விடணும். ஒரு பக்கம் விலையேறிக்கிட்டே இருக்குது, அதை வித்தரலாமான்னு ஒரு மனசு வரும், வித்துவிட்டு பேசாமல் வீட்டை கட்டிடுவோமா, இடத்த வாங்கி போட்டுருவோமான்னு வரும். ஒரு கட்டத்தில் இடமும் சரியாக அமையாது. ஏன்னா செவ்வாயும் இவர்களுக்கு சிக்கலுக்குரிய கிரகமாக வர்றதுனால நிறைய ப்ரெஷரை குரு எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு அழுத்தங்களை கொடுப்பார். யார்கிட்டையாவது கொடுத்துட்றது, கொடுத்து உங்கள் பேரில் வச்சு கொடுங்க அப்படின்றது, இதனால நகையை ஏமாறுறது. அதே மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ஒரு பொருளை வாங்கினோம்னாலே இவங்களுக்கு ரொம்ப அந்த பொருளை வாங்குறதுக்கு கடுமையான உழைப்பை கொடுக்க வேண்டியது. இப்படியெல்லாம் அந்த குரு வந்து தனகாரகனாகவும் பொண்ணுக்கு காரகனாகவும் இருந்து எதிர்மறையாக இருக்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாரு. சரி சார், மகர ராசினியர்கள் இவங்க வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா இவர்களுக்கான உகந்த நாள் எது? நிச்சயமா, அதாவது தங்கம் எல்லா நாளும் தானே வாங்கலாம், காசு இருந்தால் எப்போ வேணாலும் வாங்கலாமே, இதுக்குன்னா 4 டேட்டு டைம் டேபிள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது காசு இருந்தால் எல்லா நாளும் வாங்கலாங்க, நல்ல நேரம் பார்த்து வாங்கும்போது நமக்கு அது சாதகமாக அமையுது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அது கொண்டு போய் தேவையில்லாத சிக்கல்களை கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், 4 பக்கத்துக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோ பிரச்சனையை மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனையை நம்ம தவிர்க்கணும். கொஞ்சம் அந்த தங்கம் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு லக்ஷ்மி, தங்கத்தை லக்ஷ்மின்னு சொல்கிறாங்கல்ல, லக்ஷ்மி வந்ததுக்கப்புறம் நமக்கு வீட்டில் வந்து ஐஸ்வர்யங்கள் பெருகணும், அது தொந்தரவு இல்லாமல் இருக்கணும். வந்த லட்சுமியை நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுது, ஏற்கனவே இருக்கிற லட்சுமியில் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், இனிமேல் தங்கங்கிற லட்சுமி வரை எங்களை படுத்துதியா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு அது படாத பாடு படுத்தாமல் இருக்கணும்னா நான் சொல்கிற ஞானிகள் சொன்னேன் அந்த நாளில் நீங்கள் போய் தங்கம் வாங்குவதற்கான முயற்சிகளை செய்யுங்க. நிச்சயமாக நல்ல நேரத்தில் உங்களுக்கு அது சேரும். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மகர ராசிக்காரர்களுக்கு தங்கம் வாங்க உகந்த நாளாக சாஸ்திரங்களிலே ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். நாள் சொல்லிட்டீங்க சார், உகந்த நேரம் வந்து எது? புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 10:30 to 12 அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த புதன்கிழமையில் 11 to 12 குரு ஓரையும் வரும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7:30 9 மணிக்குள்ள, 7:30 9 மணிக்குள்ள நகை கடை தான் திறந்துருக்காதே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நேரத்தில் தங்கம் வாங்குவதற்கான பணத்தையாவது நீங்கள் எடுத்து வைக்கும்போது, சுவாமிகிட்ட வேண்டும் போது அழியாத செல்வத்தை குரு கொடுப்பாங்க. மகர ராசினியர்கள் வந்து தங்கம் வாங்குறதுக்கு உகந்த நாள் நேரம் எல்லாம் சொன்னீங்க, ஆனால் இதுக்கு முக்கியமாக வந்து பணம் வேணும். நிச்சயமா, கண்டிப்பாக. அதாவது பணம் இருக்குங்க, பணம் இருந்தாலும் கூட கொஞ்சம் பணம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் சேர்த்தா தான் அந்த பணத்தை அந்த நகையை வந்து நம்ம எட்ட முடியும், அந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அந்த பணத்தை சும்மா பர்ஸில் வச்சுக்கிறது, வீட்டில் வச்சுக்கிறது, அங்கங்கே வச்சுக்கிறது அப்படி இல்லாமல் நகை அப்படிங்கிறது ஒரு தெய்வீகம். அந்த தெய்வீகத்தை பெறப்போவதற்கு ஒரு தெய்வீகமான சூழலை வீட்டில் உருவாக்குறது. அப்போ என்ன செய்யும், உங்களுக்கு அடிப்படையே இது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு பொருளாக வரும். சாஸ்திரத்தில் வந்துங்க துணி உடுத்துவதற்கு கூட இந்த சட்டையை போடுறதுக்கு சட்டை துணி எடுக்கிறதுக்குனே 4 நட்சத்திரம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் 4 நட்சத்திரம் இருக்குது. அப்போ தங்கம் என்பது உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு பொக்கிஷம். அதப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் ஒரு 7 வாரம் தொடர்ச்சியாக, ஏன்னா மகரம்னாலே கிராம தேவதைகள்,
உள்ளூர் தெய்வங்கள், பரிவார தெய்வங்கள், நகரத்தில் இருப்பவர்கள் கூட அந்த ஊரினுடைய எல்லை தெய்வத்தை முதல்ல போய் வழிபாடு செய்கிறது சனிக்கிழமைகளில். அப்புறம் மகர ராசி அந்த சனி பகவானுக்கே உரிய ஆதிக்க கிரகமான ஆஞ்சநேயரை இவர்கள் தொடர்ச்சியாக சனிக்கிழமை போய் வழிபாடு செய்து 21 வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு சாட்சி வழிபாடு செய்ததுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதியில் செந்தூரம் அவரது பாதத்தில் வைத்து வாங்கிட்டு வந்து அந்த செந்தூரத்தை மனமுருகி வீட்டில் கொண்டுட்டு வந்து தன்னுடைய பூஜை அறையில் வச்சதுக்கப்புறம் 2 தீபம் ஏற்றி அந்த செந்தூரத்தில் ₹1 நாணயத்தை முன்னும் பின்னுமாக தொட்டு இவங்க வந்து வீட்டில் வைக்கும்போது துவங்கும்போது அந்த செல்வமாகப்பட்டது அடுத்தடுத்து இவங்களுக்கு அக்கௌண்ட்டில் சேர்றது, காசு கிடைக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி தங்கம் வாங்குவதற்கு போகும்போது அந்த நாணயத்தை இணைத்து போய் வாங்கும்போது செல்வம் சேருங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. இது எல்லா ராசிக்குமே வந்து மந்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஆஞ்சநேயர் வழிபாடுன்னும் போது ஆஞ்சநேயனுடைய மந்திரம், அதாவது ஸ்ரீராம ஜெயம் வந்து சொல்லலாமா? ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லும்போது ராமராமா ராமராமான்னு சொல்லும்போது ஆஞ்சநேயருடைய அருள் பூரணமாக வந்து மகர ராசிக்காரர்களை செல்வ செழிப்பு உள்ளவர்களாக மாற்றும். மகர ராசினியர்கள் இவங்க வந்து இந்த அடகு வச்சிருக்கக்கூடிய தங்கம் சரி இதை மீட்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? நீங்க கேட்கறது எப்படி இருக்குன்னா, தங்கம் வாங்குறதுக்கு ரைட்டு நான்லாம் சொல்லிட்டியே, ஏற்கனவே இருக்கிற தங்கம் எங்களை போட்டு மன உளைச்சல் படுத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கு வழியை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மைதான். அதாவது மகர ராசிக்காரர்கள் சனி பகவானை அம்சமாக பெற்றிருக்கனால அனுமனை நம்ம தங்கம் வாங்குவதற்கு ஆஞ்சநேயரை அவரை வழிபாடு செய்ய சொல்றோம். சிக்கல்களில் எப்பயுமே சிக்கி தவிக்கும் போது வீட்டுக்கு செல்ல பிள்ளையா ஓடோடி வரக்கூடிய விநாயக பெருமான் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அந்த சனி பகவானுடைய அம்சம் பெற்றவர்களுக்கு துணையாக இருப்பார். அதில் 2-3 சிக்கல்களில் எப்பயுமே சிக்கிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒத்த பிள்ளையார் பத்தாது, ரெட்டை பிள்ளையார் வேணும் அப்படிம்பாங்க. அப்போ இரட்டை பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் படைப்பது சனிக்கிழமைக்கு அவர் எதை வச்சாலும் அவர் ஏற்றுக்குருவாருங்க. உங்களுக்கு இஷ்டமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தமான பதார்த்தங்களை செய்து அவர்களுக்கு வைத்தால் கூட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கொள்ளக்கட்டை தான் வைக்கணுங்கிறதுல விநாயகர் சதுர்த்திக்கு மொத்தமாக வச்சு அவரே டிப்ரெஷன் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக ஒரு கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பழம் வாங்கி வச்சு கூட சனிக்கிழமைகளில் அவர்களுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து அவரை மனமாற வேண்டி நீங்கள் வந்து காகத்திற்கு, ஏன்னா உங்களுடைய சனி பகவானுடைய அம்சமே காகம்தான். ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களும் அவர்களுடைய வீட்டு வாசலில் தினசரி குறிப்பாக சனிக்கிழமையாவது காகத்திற்கு தண்ணீர் எடுத்து வைப்பது, காகத்தினுடைய தாகத்தை நீக்குவது இவர்களுடைய வாழ்க்கையினுடைய தாகத்தை நீக்கக்கூடிய அற்புத பரிகாரமாகும். ஆக மகர ராசிக்காரர்கள் அந்த மாதிரி அந்த பிள்ளையாருக்கு எடுத்து வைக்கும்போது அந்த பிள்ளையார்ட்ட வணங்கி ஒரு காசை எடுத்து வைக்கணும். ஒரு ₹11 நாணயத்தையோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சு, ஐயா இந்த காசோட காசு சேரணும், அடமான நகையெல்லாம் நான் மீட்கணும் அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் மனமுருகி ரெட்டை பிள்ளையார்ட்ட வேண்டும் போது, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ரெட்டை பிள்ளையார் கோயில் இருந்தால் ரொம்ப விசேஷம், அப்படி இல்லைன்னா வழியும் இருக்குது, வேண்டும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பொதுவாக தங்கம் அப்படின்னாலே வந்து குருவினுடைய அருள் வேணும் இல்லையா? குருவினுடைய அருள் கிடைக்கிறதுக்கு குருஸ்தலம், எந்த குருஸ்தலத்துக்கு இவங்க போகணும்? குரு பகவானுடைய அருள் எந்த ஸ்தலங்களுக்கு போனாலும் அவருடைய அருள், அவருடைய கடைக்கண் பார்வை நேருக்கு நேரம் அவரை நின்று வேண்டும் போது கண்டிப்பாக கிடைக்கும். நமது நேயர்கள் வந்து நிறைய குரு ஸ்தலங்கள் அவங்க ஊர்லேயே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் நிறையாக இருக்கும். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன், உங்களுக்கு திருநெல்வேலி பக்கத்தில் தென்காசி பக்கத்தில் புளியாரை தட்சிணாமூர்த்தி ஸ்தலம், மதுரை மாவட்டத்தில் குருவித்துறைங்கிற இடத்துல சோழவந்தானுக்கு அருகில் ஒரு குரு பகவானுடைய ஸ்தலம், சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலத்தில் தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய ஸ்தலம், அம்பிகை மீனாட்சியும் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம், அதே போல் சென்னையில் வந்து திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம், அரக்கோணத்துக்கு பக்கத்தில் தக்கோலம்ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்தலம், அதே போல் சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி பக்கத்தில் வைரோன்பட்டியில் கல் தூணுக்கு இடையில் இருக்கக்கூடிய அற்புதமான தட்சிணாமூர்த்தி ஸ்தலம், கோவை மாவட்டத்தில் நம்ம திருப்பூருக்கு பக்கத்தில் அவினாசி ஜோதிலிங்கேஸ்வரருடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம், ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலம், திருச்சியில் லால்குடியில் சப்தரிசீஸ்வரர் கோயிலில் நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுவது, இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் செய்வதும் உங்கள் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலங்களை நீங்கள் பதிவிடுவதும் பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பேர் உதவியாக இருக்கும். குருவருளால் எல்லா திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவேங்க எந்த ராசிக்காரர்களுக்குமே குருவோட அருள் வேணும். குருவருள் இருந்தால் திருவருள் கைகூடும், திருவருள் இருந்தால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ மகர ராசிக்காரர்களுமே தட்சிணாமூர்த்தி யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்தில் குரு பகவானுடைய ஸ்தலங்கள் சொல்கிறோம். உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே பாடல் பெற்ற அற்புதமான சிவஸ்தலங்கள் இருக்கும். அங்கே நவகிரகத்தில் குருவையும் கும்பிடலாம், தட்சிணாமூர்த்தியையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி ஸ்தலங்களுக்கு நீங்கள் போனாலே போதுமானது. ஆக நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களும் சரி, இன்னும் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களையும் சரி, உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களையும் சரி நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கும்போது நம்ம மற்ற நேயர்களும் பார்த்து அதை பயனடைவதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். அதை நம்ம நேயர்கள் செய்யும்போது மிகுந்த ஒரு வெற்றி எல்லோருக்கும் கிடைக்கும்.
நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி மகர ராசினியர்களுமே வந்து அவங்கவுங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய நீங்க குறிப்பிட்ட குருஸ்தலத்துக்கு சென்றே வழிபட்டு இந்த தீபாவளியிலேருந்து நிறைய தங்க நகைகள்லாம் அவங்களுக்கு சேரட்டும், அடகு வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை விரைவிலேயே மீட்கட்டும். மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.